morning friends, welcome to our channel. இன்னைக்கு நாங்க திருப்பூர் கிளம்பிட்டோம். ஐயோ மீண்டுமா திருப்பூருக்கு ஏன் போறோம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓ நீ அப்படி வரியா? வாங்க திருப்பூர்ல போய் எங்க ஸ்டே பண்றோம் என்ன ஏதுன்றதை உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டீசல் டாப் அப் பண்ண போகிறோம். பண்ணிட்டு வரேன், எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ காற்று அடிச்சுட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். டைம் ஆகிட்டே இருக்குது. நாங்கள் ஆக்சுவலி 8 o'clock கிளம்பணும்னு நினச்சோம். இப்போ டைம் வந்து 11 o'clock ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், செங்கல்பட்டு டோல்கேட் வந்தாச்சு. இப்போ பாருங்கள், கோவிட்னால வந்து டோல்கேட் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. இல்லைன்னா வந்து இந்த டோல்கேட் கிடக்கிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆன கதையெல்லாம் இருக்குது. போகி பண்டிகை அன்றைக்கி ஊருக்கு ரொம்ப காருக்கு போவோம். இப்போல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல, நார்மலான டிராஃபிக் தான். போகிறோம். சேலம் வந்தாச்சுங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:20 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் சேலம் ரீச் ஆயிடுச்சு. இன்னொரு 10 கிலோமீட்டர், 4:30 மணி ஆயிடுச்சு சேலம் வர்றதுக்கே. 10 மணிக்கு சென்னையில் கிளம்புனோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4:30 மணி. கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தி, அப்படி இப்படின்னு சேர்ந்து சேலம் வந்தாச்சு. இன்னும் திருப்பூர் இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் ஆகுது. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்ன தாகம். உமை சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன. என்னையே கேட்டு ஏங்கினேன் நான். என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். எத்தனை மணிக்கு போய் சேர்றேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபாஸ்டேக் போட்டதுனால டோலில் வந்து பெருசாக கூட்டம் இல்லை. எல்லாமே வந்து மூவ் ஆகிருக்கு, டக்கு மூவ் ஆகிறதுனால பெருசாக க்ரௌட் இல்லை. ஆனால் ரோட்டில் பார்த்தா கார் நிறைய தான் நிற்குது. எந்த ஹோட்டலில் பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்குது. ஃபாஸ்டேக்கை பொறுத்த அளவுக்கு நல்ல விஷயந்தான். பாருங்கள், எந்த டோல்லையுமே வண்டிங்க அவ்வளோவா இல்லை. முன்னாடியெல்லாம் பொங்கல் சமயத்தில் போனோம்னா ஒவ்வொரு டோலும் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும். 10லேருந்து 15 நிமிஷம் ஆன டோல்லாம் இருக்குது. செங்கல்பட்டு டோல்லாம் ஒரு நாள்லாம் 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ அந்த அளவுக்கு இல்லை. டக்குன்னு மூவ் ஆயிடுது. இன்னும் ஸ்பீட் பண்ணணும். இதெல்லாம் வந்து இல்லை. வண்டி வர்ற வேகத்துக்கு அப்படியே வந்து டேக்கை கேட்ச் பண்ணி அப்படியே போகணும். இதெல்லாம் நின்று போகிற மாதிரி இப்படி இருக்கக்கூடாது. வண்டி வந்து ஒரு 30-40 வந்தால் கூட அப்படியே வந்து இது பண்ணி அந்த கேட்ச் பண்ணி இது பண்ணணும். இதெல்லாம் வந்து நின்று அப்புறம் தான் திறக்குது. அப்படியே வர்ற வேகத்துக்கு அப்படியே திறக்கணும். அப்படியே போய்கிட்டே இருக்கும். தெளிப்பாக இருக்குது பாருங்க ஊர் சேலம். அப்படி பச்சை பசேல்னு இருக்குது. நல்ல ஒரு கிரீனரியாக நம்மளை வரவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பூரை ரீச் பண்ணியாச்சு. மணி இப்போ 7:30 ஆயிடுச்சு.
வாங்க செக்இன் பண்ணிவிட்டு அப்படியே ரூம் டூரையும் பார்த்துடலாம். இது வந்து ஹோட்டல் மேபெரி. இது திருப்பூர் குமரன் ரோடு பக்கத்தில் இருக்குது. இதோட ரூம் டூரையும் அப்படியே பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரூம். வாங்க, நம்ம திருப்பூரில் இப்போ மேபெரி ஹோட்டல் மேபெரியில் ஸ்டே பண்ணியிருக்கோம். வாங்க ரூம் எப்படி இருக்கு சுற்றி காட்டுறேன். வாங்க. இங்கே வந்து ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஒரு லாக்கர் ஒன்று இருக்குது. லாக்கரோட ஒரு கபோர்டு ப்ளஸ் நம்ம லாண்ட்ரி பேக் இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பில்லோ ஒன்று கொடுத்துட்டாங்க. நல்லா பெரிய கபோர்டு இது. நம்ம கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. இங்கே வந்து கெட்டில் இருக்குது. இங்கே வந்து கப்பு, டீ கப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க. பால் பவுட்ரு, டீ பேக்கு, காஃபி பேக் எல்லாம் இருக்குது. வேணும்னா நம்ம வந்து டீ காஃபி போட்டு குடிச்சிக்கலாம். இங்கே ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜில் ஒன்றும் இல்லை, எம்டியாக இருக்குது. நல்லது, நம்ம எதாவது வேணால் வாங்கி வச்சுக்கலாம். இதுதான் பெட்டு, நீட்டாக இருக்குது. வேறு ஒரு பெரிய சோஃபா ஒன்று கொடுத்துட்டாங்க. சிங்கிள் சோஃபா நல்லா பெருசாக இருக்குது. ஏசி எல்லாம் இருக்குது. பெட்டு பாருங்கள், எவ்வளோ பெரிய பெட்டு இருக்குது. பெட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த மாதிரி படுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது பெட்டு. டிவி ஒன்று கொடுத்துருவாங்க. 2 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துருவாங்க. அக்வாஃபினாலேருந்து ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. டிவி ரிமோட்டு, செட்டாப் பாக்ஸு, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து வித் லைட்டோடு கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா லைட்டு போட்டு நம்ம வந்து வேறு பார்த்துக்கலாம். அப்படி ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லாட்டி. இது வந்து திருப்பூரில் என்னென்ன ஃபேமஸ், இது வந்து திருப்பூரில் என்னென்ன ஃபேமஸ், அமராவதி டேமு, திருமுருகன் பூண்டி, சென்னிமலை, இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் திருப்பூரில் என்னென்ன இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. வேணும்னா நம்ம பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு சேர் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓப்பன் பண்ணணுமா? 2 ட்ரா இருக்குது. பெரிய ட்ரா இருக்குது. எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. பெரிய ட்ரா இருக்குது. 2 ட்ரா, ஏதாவது திங்ஸ் வைக்கணும் வச்சுக்கலாம். பாருங்க, பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. வரையில ஏதோ பிரிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து விண்டோ. இங்கேருந்து பார்த்தா திருப்பூர் ரோடு தெரியுது. சின்ன ரோடு, நம்ம ஹோட்டல் இருக்கிற சின்ன ரோடு தெரியுது. சபரி டைமண்ட்ஸ்னு ஒரு கடை எதிர்க்க இருக்குது. அந்த கடையோட கடை தெரியுது, டைமண்ட் கடை. இது வந்து இந்த ஹோட்டல் எல்லாமே டச் சிஸ்டம் தான். பாருங்க, அப்போ டச் பண்ணால் லைட் ஆஃப், ஆன், பாத்ரூம் லைட்டு. உள்ளே வாங்க, பாத்ரூம் எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, டச் பண்ணால் லைட் எரியுற மாதிரி மிரரில் லைட் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. இங்கே ஒரு ட்ரையர் ஒன்று வச்சுட்டாங்க. வேணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பேஸுங்க. இங்கே வந்து சோப்பு, ஷாம்பு, டென்டல் கிட்டு, டிஸ்போசபிள் பேக்கு, ஷவர் கேப்பு எல்லாம் வச்சுட்டாங்க. இங்கே ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டு. இங்கே வந்து ட்ரை ஏரியா, வெட் ஏரியா தனியாக பிரிச்சுட்டாங்க. ஸ்க்ரீன் ஒன்று போட்டு. இங்கே டவல் ஒன்று இருக்குது. டவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஷவரு, பக்கெட் இல்லை, பக்கெட். இங்கே வந்து 2 டைப் ரூம் இருக்குது. ஒன்று ப்ரீமியம், இன்னொன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரூமு. இது எக்ஸிக்யூட்டிவ் ரூம். இது நாங்கள் 4 பேர் இருக்கோம். எக்ஸிக்யூட்டிவ் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். வேரி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் புக் பண்ணுறப்ப என்ன ப்ரைஸ் இருக்கோ பார்த்து புக் பண்ணிக்கலாம். சும்மா நைட் ரவுண்ட்ஸ் வந்தோம்.
பாருங்கள் திருப்பூரோட அழகை நைட்டில் பாருங்கள். இது குமரன் ரோடு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே ட்ரெஸ் கடையெல்லாம் அந்த தெருவில் இருக்குது போல். எல்லாமே லலிதா ஜுவல்லரி, அங்கே வந்து சிவா டெக்ஸ்டைலு எல்லாமே இங்கே தான் இருக்குது. மலபார் கோல்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது. வெளியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க. கொரோனா ரொம்ப பரவுது. குட் மார்னிங் காய்ஸ். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன வெரைட்டி வச்சுருக்காங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த ஹோட்டலில் காம்ப்ளிமெண்ட்ரி தான். மின்ட் அண்ட் மஸ்டர்ட். இட்லி வந்துச்சு. உள்ளே தோசை பூரியெல்லாம் உள்ளே ஆர்டர் பண்ணிடுவோம். உள்ளே பண்ணி கொண்டு வருவாங்க. இப்போ இட்லி சாப்பிட்லாம். இட்லி நல்லா சாஃப்டாக பொடி சாம்பார் வச்சு பூரி, கட் ஃப்ரூட்ஸு, தோசை. இது ஒரு பிளேஸு. உட்காந்து நைட்டு சாப்பிடணும்னு சாப்பிடலாம் போல. நாங்கள் செக் அவுட் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். இங்கேருந்து எதுக்காக திருப்பூர் வந்தோம்னா எங்கள் குலதெய்வம் கோயிலில் சாமி கும்பிட்றதுக்காக வந்தோம். இங்கேருந்து நேராக கிளம்பி போயிட்டு குலதெய்வம் கோயில் தாராபுரம் பக்கத்தில் சாமி கும்பிட போகிறோம். வாங்க உங்களுக்கும் குலதெய்வம் கோயில் சுற்றி காட்டுறேன். போகிற வழியில் நல்லா இருக்கும் வியூவு. குலதெய்வம் கோயில். மழை கம்மியாக பெஞ்சு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இதெல்லாம் நல்லா பச்சை பசையே இருக்கும். காற்று நல்லா அடிக்கும். விண்மில் நிறைய இருக்குது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய விண்மில் இருக்குது. சுற்றிகிட்டே இருக்கும். இப்போல்லாம் காற்று இல்லாதனால சுத்தமாக இருக்குது. சுற்றி பாருங்கள், நீங்களும் பாருங்கள். இதுதான் மெயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.